அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பதிவு. நிறைய இந்த ஸ்ரீலங்கன் ஆர்மினால் நிறைய ஃபிஷர்மேன்ஸ் வந்து நம்ம எல்லை தாண்டிட்டோம்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்கள எப்படி அட்ரஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு உண்டான ஒரு மெத்தட் வந்து இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டோட பேர் வந்து சிபி கிராம்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் போயிட்டுருக்கிறது வந்து இந்த pgportal.gov.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். இதில் வந்து லார்ஜ் கிரீவியன்ஸ், பப்ளிக் கிரீவியன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நான் வந்து உள்ளே போயிட்டேன். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது ஆர்டிஐயா, ரிலீஜியஸ் மேட்டரா, இல்லை இது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக்ளேர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறோம். சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மினிஸ்ட்ரிஸ் எல்லாமே வரும். இந்த மினிஸ்ட்ரிஸ்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அட்ரஸ் பண்ண வேண்டியது ஸ்ரீலங்கா அப்படிங்கிற கண்ட்ரிக்கு. அப்போ நமக்கு தேவை வந்து வெளியுறவுத்துறை, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி இந்த லிஸ்ட்டில் இல்லை. அதனால் ஸ்க்ரால் டவுனுக்கு போகிறோம். ஸ்க்ரால் டவுனில் பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி இருக்கா? இருக்குது. இட் இஸ் தேர். எஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இருக்குது. நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக அந்த இது வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்க்கு போயிடுது. நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அதில் எந்த கேட்டகரியுமே நமக்கு அப்ளிகபிள் ஆகாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் போயிட்டு இந்த கண்டென்ட்டுக்குள்ளே நம்ம வந்து டைப் பண்ணிடணும். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கண்டென்ட்ஸை வந்து டைப் பண்ணிடணும். டைப் பண்ணி முடிச்சுட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு டேட்டா வந்து ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம வந்து அதுக்குள்ளே என்ன கொடுக்குறோன்னா அந்த ஃபிஷர்மேன் பேர், நமக்கு கிடைச்சதுக்கு இல்லையா தகவல், எந்த எப்போ வந்து ஸ்ரீலங்கா ஆர்மி வந்து என்ன தேதியில் எப்போ அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம், அவருடைய வேரபட்ஸ் எப்போ எங்கே இருக்குன்றது எங்களுக்கு சரியாக தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதில் பதிவு பண்ணிவிட்டு இதில் வந்து மொத்தம் வந்து அந்த கீழே வந்து சூஸ் ஃபைல் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணலாம். கீழே பக்கத்தில் அட்டாச் இருக்குது. அதில் என்ன விஷயங்கள் அட்டாச் பண்ணணுன்னா அது எல்லாமே சிங்கிள் பிடிஎஃப்பில் மாற்றணும். நான் சொல்கிற ஐட்டங்கள்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதுலேயே வந்து டைப்பிங்கில் வரும். ஒன்று வந்து ஆதார் கார்டு, அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிஷர்மேன் அரெஸ்ட் ஆகிருக்காருன்னா அந்த ஃபிஷர்மேனுடைய ஆதார் கார்டு, அடுத்து வந்து ஃபிஷர்மேன் ஐடி கார்டு, மூணாவது வந்து அவருக்கு ரேஷன் கார்டு, இந்த ஊரில் தான் அவர் வாழ்கிறாரு அப்படின்றதுக்கு உண்டான ரேஷன் கார்டு. அடுத்து வந்து நமக்கு வந்து வேறு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தா பேன் கார்டு இருந்துச்சுன்னா பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக் இருந்ததுன்னா பேங்க் பாஸ்போர்ட்டோ ஃப்ரண்ட் காப்பி, இதை மட்டும் என்க்ளோஸ் பண்ணி சிங்கிள் பிடிஎஃபை மாற்றி இதில் வந்து சூஸ் ஃபைல் கொடுத்து அதில் என்க்ளோஸ் பண்ணிடணும். என்க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃபைலில் வந்து உங்களுக்கு உங்கள் பேர் எல்லாமே வந்து, ஏன்னா வந்து நீங்கள் லாகின் பண்ணுறப்ப நீங்கள் சைன்அப் பண்ணி ஆகணும். சைனப்பில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பீங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே வந்து அதில் டிஸ்பிளே ஆகும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஏதாவது ஐட்டம்ஸ் மிஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத போட்டுக்கணும். ஏதாவது அட்டாச்மெண்ட்ஸ், ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்பாங்க. அதெல்லாம் ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா வேறு எங்கேயாவது கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணியிருக்கீங்களா கேட்பாங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி போட்டுடணும். போட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அந்த செக்யூரிட்டி கோடை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்மிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் வந்து அலோகேட் ஆகும். அந்த நம்பரை வந்து அந்த நம்பரோட அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பி இந்த இதில் வந்து உள்ளே போயிட்டு க்ரீவன்ஸ் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். அந்த க்ரீவன்ஸ் ஸ்டேட்டஸில் போயிட்டு நீங்கள் பார்க்குறச்ச உங்கள் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நீங்கள் லாட்ஜ் பண்ண அந்த க்ரீவன்ஸ் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை கிளிக் பண்ணப்போ எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வரும். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்னால் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட செக்ரட்டரிக்கு இருக்கும். நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கொலம்போ ஸ்ரீலங்கா இஷ்யூன்றதுனால இந்திய தூதரகம் கொலம்போவில் இருக்குது. இந்தியா தூதரகம் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்துக்கு கொழும்பில் இருக்குது. அதை வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க. அதில் சில கான்டாக்ட்ஸ் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே இருக்கும். அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் திருப்பி இந்த இதெல்லாம் மெயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் நம்பருக்கு அவங்க ஹை கமிஷன்லேருந்து கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து நாங்கள் அதை பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பார்த்துட்டு ஒரு 2 டேஸ்க்குள்ளே அந்த இதை லான்ச் பண்ண ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு அந்த ஃபிஷர்மேன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்காங்கன்றதை அவங்க ஃபோன்லேயே உங்களுக்கு தெரியப்படுத்தி இந்த மாதிரி இந்த அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இதுதான் வந்து கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி வந்து எல்லை மீறினதுக்கு வார்ன் பண்ணுவாங்க. அதுக்காக கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு வார்ன் பண்ணிவிட்டு அங்கே ஒரு 10 டேஸ்க்குள்ளே நாங்கள் ஒரு ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு அனுப்பிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே போல் அந்த பர்டிகுலர்
பர்சனையும் உங்கள் கூட பேச வச்சுருவாங்க. அதாவது இப்போ யார் காணாம போனாங்களோ, உங்கள் கணவரோ, உங்கள் அண்ணாவோ, இல்லை வந்து உங்கள் தம்பியோ, யார் வந்து அங்கே வந்து இந்த ஸ்ரீலங்கன் ஆர்மியில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க கூட பேச வச்சுருவாங்க. பேசினதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு விஷயங்கள் தெரியும். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் மெத்தட் ஆஃப் நம்ம ஃபிஷர்மேன் மிஸ்ஸிங் அப்படிங்கிற ஃபிஷர்மேன் அரெஸ்டட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தெரியப்படுத்துறதுக்கு உண்டான மெத்தடாலஜி. ஸோ நண்பர்களே, நம்ம வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக பண்ணுறதையும் நம்ம பண்ணிகிட்ருப்போம். அதே நேரத்தில் நம்ம முறையான ஒரு மெத்தட் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில் கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணி தூதரகம் மூலமாக முயற்சி பண்ணுறது. அந்த முயற்சிக்கு இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். இது வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன்னா கன்ஃபார்மாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், கமெண்ட்ஸில் கொடுங்க. நான் உங்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நம்ம தொடர்பில் பேசுவோம். இது சம்மந்தமாக வந்து ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம். ரொம்ப நன்றி நண்பர்களே. வாழ்க வளமுடன்.